பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகமன் மலரும். இன்று போல் என்றும் இனி இல்லை, இது இறைவன் தந்த அருள் திருநாள். நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். இந்த பலியின் தலைமகன் இயேசுவையே நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகமன் மலரும். ஒன்றாய் வாழ்தல் நன்றன்றோ, அதை கண்டார் கனவாய் நாம் இயேசு. பகையும் போரும் வன்முறையும் நாம் பகையெனக் கொள்வோம் நம் மறைவில். ஆளலடக்க முறை ஒழிந்தால் இறையாட்சி ஒளிரும் தெருவெங்கோ. ஆடல் அடக்குமுறை ஒழிந்தால் இறையாட்சி ஒளிரும் தெருவெங்கும். இந்த உலகமே இனிய ஒரு நியமம், இதை உணர்ந்தே பலிதனில் ஒன்றிணைவோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகமன் மலரும். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு இங்கு இல்லை, உயிர்த்து விட்டார். உயிர்த்த ஆண்டவர் நம் உள்ளத்தில் இருக்கின்றார் என்ற நினைவோடு இந்த திருவிழா திருப்பலியில் வந்திருக்கும் அனைத்து குருக்களையும் இறை மக்களையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சி அறிவிக்கும் பணியை உமொரே திருமகன் முதலாக மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தாரே. அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டலாலும் கிறிஸ்து வாழ்கிறார் என அறிக்கையிட வரமருளுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் மோசே பாளையத்திற்கு வெளியே கூடாரத்தை தூக்கி செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம். அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியே உள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர். மோசே கூடாரத்திற்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நிலைவாயிலில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தின் நுழைவாயில் வரை அவரை பார்த்து கொண்டே இருப்பர். மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழைவாயிலில் நின்று கொள்ளும். அப்போது கடவுள் மோசேயிடம் பேசுவார். கூடார நுழைவாயிலில் மேகத்தூண் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர். அப்போது அவரவர் கூடார நுழைவாயிலில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்க தொழுவர். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். பின்னர் மோசே பாளையத்துக்கு திரும்புவார். இளைஞனும் நூனின் மகனுமான இயேசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டு அகலமாய் இருப்பார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், ஆயினும் தலைமுறைக்கு பேரன்பு செய்பவர், கொடுமையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்பவிடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகள் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பார் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரைமடிந்து தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால், இவர்கள் எனக்கு கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் அங்கே வந்தாலும் எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். அவர் அங்கே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை, தண்ணீர் பருகவும் இல்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகளான 10 கட்டளைகளை அவர் பலகின் மேல் எழுதினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேயுக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லார், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவார்.
குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணி நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. இரக்கமும் அருளும் கொண்டவர். மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கும் நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல ஆண்டவர் நமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரண்டாம் வாசகம். கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தம்மை. இனிமைமிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றிடுவேன், தெருக்களிலும் நற்சன்றுகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தமனை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. Alleluia. 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 வழியில் என்ன கண்டாய் நீ மரியே, எமக்கு உரைப்பாயோ? உயிரோடு உள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே, உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணிறை ஆடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை.
இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகின்றாய், யாரை தேடுகின்றாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபோனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கின்றேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றை அவர்களிடம் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். ஐயோ, கூட்டம் நிறைய இருக்காங்க, ஆனால் சத்தம் தான் வரமாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். நல்லா தூக்கம் வருதுங்கிறவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அட பாவி, இந்த புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது, 3 நாளா இதே பாடு தான் இவங்கள்ட்ட. 3 நாள் பிரசங்கத்திலேயே இதே வார்த்தை தான் சொன்னேன், இதே மாதிரி தான் சொன்னாங்க. தூக்கம் வருதுன்றவங்க மட்டும் சொல்லுங்க, சத்தமா வேணும்னு அவமானப்படுத்தணும்ட்டுன்னு சத்தமாவே சொன்னாங்க. திரும்பவும் கேட்கிறேன், நல்லா தூக்கம் வருது, நல்லா தூக்கம் வருது அப்படிங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். வெரி குட், கொஞ்சம் அட்டென்டிவ் ஆயிட்டோம். சரி, 2ஆம் அருள் சின்னப்பர் போப்பா இருந்தபோது இந்தியாவுக்கு 2 டைம் வந்தார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 97ல ஒரு டைமும், அதுக்கு முன்னாடி 83ல ஒரு டைம் வந்தார். இந்த 2வது டைம், ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது சும்மா வந்துட்டு போயிட்டாரு. செகண்ட் டைம் இந்தியாவுக்கு வந்தபோது வரலாற்று நிகழ்ச்சியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தினை கொண்டு வந்தார். என்னதுன்னா, அவரை பார்த்துருப்பீங்க, அவருடைய குச்சி கோலில் இப்படி கை கிட்ட 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 நடுங்கும், அப்படியே பிடிச்சிட்டு இப்படி 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 இது பண்ணுவார். அவருக்கு அந்த கை நடுக்கம் இருக்கும். ஃப்ளைட்டை விட்டு 2வது டைம் இறங்கின உடனே, ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனே எப்போதுமே அந்த குச்சியை பக்கத்தில் கொடுத்துட்டு அப்படியே முட்டி போட்டு அந்த மண்ணை முத்தம் செய்வார். அப்படியே முட்டி போட்டு எல்லா இடத்துலையும், தென்னாப்பிரிக்கா இருக்கட்டும், ரஷ்யா இருக்கட்டும், அமெரிக்கா, எங்கெல்லாம் போறாரோ அங்கே போய் முட்டி போட்டு ஒரு செகண்ட் அந்த மண்ணுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு எந்திரிக்கிறது வழக்கம். அது அவருடைய பிராக்டிஸ் எப்போதுமே. அதே மாதிரி இந்தியாவுக்கு செகண்ட் டைம் வந்த போதும் அதே மாதிரி முத்தம் செஞ்சுட்டு எந்திரிச்சோன்னா பக்கத்தில் இருக்கிற கர்டினல்ஸ்ட ஒன்று சொன்னாராம். அவங்களாம் அதிர்ந்துட்டு இருக்கிறாங்க. என்னதுனாக்கா, ஐ வாண்ட் டு சி மகாத்மா ஜீஸ் டூம்ப் அப்படின்னாராம். காந்தியோடைய கல்லறையை பார்க்கணும் அப்படின்னாராம். இவங்க அதிர்ந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, காந்தி மறைமுகமா கிறிஸ்தவத்தை எதிர்த்தார். நேரடியா எதிர்க்கல, மறைமுகமா கிறிஸ்தவத்தை எதிர்த்தார். என்ன சொன்னார்னா, ஐ லைக் கிரைஸ்ட், ஐ டோன்ட் லைக் கிறிஸ்டியன்ஸ், பிகாஸ் கிறிஸ்டியன்ஸ் ஆர் பிரீச்சிங் கிரைஸ்ட், தே ஆர் நாட் ஃபாலோயிங் கிரைஸ்ட் அப்படின்னார். அவரை பத்தி பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க, பட் அவரை போல ஃபாலோ பண்றதெல்லாம் இல்லை அப்படின்னு மறைமுகமா சொன்னார். இது எல்லாத்துக்குமே ஒன்று இருந்தது. இன்னொரு முறை அவர் அமெரிக்காவுக்கு போகும்பொழுது போப்பை இன்வைட் பண்ண, ரோமுக்கு வந்துட்டு போங்கன்னும் போது, இல்லை நான் மனிதத்தை பார்க்கிறேன், மதத்தை பார்க்கிறேன்னு சொல்லி ஒரு இன்டைரக்டான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு போனார். அதனால இவர் ஒரு மறைமுகமான ஒரு இவருங்கிறது அவருங்க எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இவர் சொல்றாரு, 2ஆம் அருள் சின்னப்பர், நான் அவருடைய கல்லறையை மீட் பண்ணோம். சரி போகலாம். February 2nd இருந்து 5th வரை இருந்தார் அங்கே. அப்போ அங்கே போய் அந்த டெல்லியில் அந்த கல்லறைக்கு முன்னாடி இப்படி போய் நிற்கிறாரு, சென்ட்ரலில் நிற்கிறாரு. இந்த சைடு 3 கர்டினல்ஸ், டெல்லியிலுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 3 பேர் நிற்கிறாங்க, இந்த பிளாக் இதை போட்டுக்கிட்டு. இந்த பக்கம் இந்தியாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்கிற கர்டினல்ஸ் 3 பேர், இங்கே 3 பேர், இங்கே 3 பேர் நின்றுக்கிறாங்க. இவர் நடுவில் என்ன, மீடியாலாம் வந்துட்டாங்க, கேமராலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்ன செய்ய போகிறாரு, அந்த ப்ரேயர் அவருக்கு பிளஸ் பண்ண போகிறாரா, இல்லை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன தெரியுங்களா பண்ணாரு, அந்த குச்சி அப்படியே பக்கத்தில் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற கர்டினுடைய கையை பிடிச்சிட்டு ஜஸ்ட் நெல்ட் பிஃபோர் த டூம்ப், அதுக்கு முன்னாடி முட்டி போட்டுட்டு prayed for காந்தி for 7 minutes, 7 நிமிஷம் அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு காந்தி இடமும் ப்ரேயர் பண்ணாருன்னு சொன்னேன். அடுத்த நாள் இந்த போட்டோவை இதில் போட்டாங்க.
ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு கீழே போப் வந்து 7 சாக்ரமெண்ட்ஸை ரெப்ரசன்டேட் பண்ணுறதுக்காக 7 நிமிஷம் முன்னாடி இருந்து ஜெபித்தார் அப்படின்ட்டு அதில் ஒரு வார்த்தை வந்து, அதனால தான் அந்த கட்டிங்ஸ்லேருந்து நான் இதை சொல்லுகிறேன். அவர் சொன்னது, ஐ வாண்ட் டு கிவ் ப்ரையாரிட்டி டு காட் ஆஸ் வெல் அஸ் பீப்புள். மக்களுக்கும் மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் நான் ப்ரையாரிட்டி. நம்ம 3 நாளா கொடியேற்றத்திலிருந்து இதுவரையும் நம்ம புனிதை மகதலா மரியாளினுடைய ஒவ்வொரு தீமா, அவங்களோட லைஃப்ல இருந்த ஒவ்வொரு தீமையா எடுத்து தியானிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு ஃபைனல் டே, திருநாள் அன்னைக்கு அவங்கள்ட்ட இருந்த பெஸ்ட், தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டி என்னதுன்னா ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், முக்கியத்துவம் எதற்கு கொடுத்தாங்க. சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா மார்க் டிசோசா அப்படிங்கிறவர் ஒரு அழகான பாயிண்ட் சொல்லுவார். நம்ம லைஃப்ல நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல எந்திரிச்ச உடனே, கண்ணு விழிச்ச உடனே ஃபர்ஸ்ட் தாட் எதுக்கு வருதோ அதுக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறார். சைக்காலஜியோடைய இது அது தத்துவம். எந்திரிச்ச உடனே, இப்ப எந்திரிச்ச உடனே செல் எங்க இருக்குன்னு தேடினாக்கா செல்லுக்கு நான் முக்கியத்துவம், ப்ரையாரிட்டி கொடுக்குறேன்னு அர்த்தம். எந்திரிச்ச உடனே பிஸ்னஸ், ஐயோ இன்னைக்கு அந்த இது பண்ணுமே அது பண்ணுமே. ஃபேமிலினா ஃபேமிலிக்கு முக்கியத்துவம். நான் ஒரு பொண்ணு எந்திரிச்ச, அந்த பொண்ணு அல்ல பையன், எதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோனோ அதுதான் என் லைஃப்லயே ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அது அப்படியே மகதலேன் மரியாள் புனிதையுடைய ஹிஸ்டரியில் போட்டு பாருங்க. காலையில போனாங்க, லூக்கா 24:6 அதிகம் ஃபர்ஸ்ட் தாட்டு ஜீசஸ். முக்கியத்துவம், ப்ரையாரிட்டி, முதன்மை தன்மை எதையுமே வைக்காம இதற்கு தான் வைத்தார் அப்படின்னு சொல்லுகிறாங்க. இப்ப இந்த அம்மாவுடைய லைஃப்ல, மகதலேன் மரியாளினோட புனிதையோட லைஃப்ல ஒரு 7 பாயிண்ட் சொல்லுவாங்க. எங்கெல்லாம் இவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எங்க கொடுத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது என்னன்னா சாட்சி, விட்னஸ். நான் நேற்று ஈவினிங் லைட்டா சொல்லிட்டு இருந்தேன். யூதர்கள் ஒரு ஆணாதிக்கம் மிகுந்த சமுதாயம். ஒரு ஆள் வந்து ஆமா நான் பார்த்தேன், அதை பார்த்தானா ஒத்துக்குவாங்க. ஆனா இதே 1000 லேடிஸோ அல்லது 10,000 பேர் போய் நாங்க பார்த்தோம்னு சொன்னா கூட நீதிமன்றத்தில் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பெண்கள் என்பவர்கள் ஒரு அடிமையின் சின்னமாக, லூக்கா 1:38 வரும். அடிமை, நம்ம மாதா சொன்ன வார்த்தை, ஐ ஹாம் த ஹேண்ட்மேட் ஆஃப் கடவுளிடம் கொடுக்கப்பட்ட அடிமை, களிமண் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பெண்கள் எல்லாமே ஒரு அடிமை அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஏன்னா பாலஸ்தீன் ஃபுல்லா சேரும் சகுதியுமா இருக்கும், எல்லா இடமும் சேரும் சகுதியுமா இருக்கும். அதை எல்லாத்தையும் மிதிச்சு 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 நேரா வீட்டுக்குள்ள போக கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 டோர் கிட்ட 2 அடிமைகளை கச்சாடியில தண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த விருந்தினர் வராங்களோ அந்த இதுல தண்ணி எடுத்து அவங்களுடைய காலடிகளை, பாதத்தை, இதுல கூட ஜீசஸோட போல யோவான் 13:5 வரும், அவர் காலை கழுவல, பாத அடிகளை கழுவி, அப்புறம் அந்த டவல்ல இடுப்புல கட்டியிருக்க டவல் எடுத்து அவங்க காலை தொடச்சிட்டு ப்ளீஸ் கம் இன், உலர போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அடிமை. இந்த மாதிரி தான் பெண்களை அந்த சமுதாயத்தில் சாட்சியே இல்ல, பெண்களாக அடிமையாக இருக்கிறவங்க சாட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த அந்த சமுதாயத்துல இயேசு கடவுள் முதலா அந்த இடத்துல பாருமா, இன்னைக்கு நட்சத்திரத்துல ஃபாதர் அழகா படிச்சார், பாருமா நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி முதல் இது பண்றாரு. இவங்க தான் போய் எல்லாத்துக்குமே விட்னஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சாட்சியில முதன்மை தன்மை, முக்கியத்துவம். இந்த அம்மா மற்ற வேலையெல்லாம் எது என்னமோ தெரியும், ஆண்டவரை கண்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் சாட்சி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், சிலுவையில அடிச்ச உடனே யோவான் 19:34 சிலுவையில அடிச்ச உடனே எல்லாம் ஓடிடுறாங்க, இன்க்ளூடிங் அப்பாசல்ஸ் எல்லாம் ஓடிடுறாங்க. மாதா, யோவான் and she was there at the feet of Christ. இவங்களும் நிக்கிறாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் ஓடிடுறாங்க. எல்லாம் அடிச்சு பிடிச்சு ஓடினாலும் என் ஆண்டவர் குற்றுயிராய் உடைச்சி போட்ட போது கூட அவங்க முக்கியத்துவம், ஐயோ இவருக்கு ஏதாவது பண்ண முடியுமா, இறந்து போயிட்டார், இவருக்கு ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். சிலுவை சாவு என்பது ஒரு அவமானத்தின் சின்னமாக குருவலா கொடுக்கிற ஒரு இதாக இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா பவுலடிகளார் இது அழகா சொல்லுவார். ஏன் நான் கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறேன், அப்போஸ்தலர் பணி 9:4 வரும். ஏன் இந்த மாதிரி படாத பாடுபடுத்துகிறேன்னா ஒரே ஒரு ரீசன், அவருக்கு ஒண்ணு தாங்க முடியல, அவருடைய தியாலஜி ஒண்ணு உதச்சி அவரால் தாங்கவே முடியல. என்னன்னா இணைச்சட்டம் 21:23 வரும். என்னதுனாக்கா
சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். இஸ் கர்ஸ்ட் பை காட். அந்த கான்செப்ட் தான் பவுலடிகாலுக்கு முடியவே முடியாது. என்னடா சிலுவையில் தொங்கிட்டாங்க, இவரை போய் கடவுள் கடவுள்னு சொல்றாங்கன்னு சொல்லி. அப்பேற்பட்ட சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது கூட பக்கத்தில் மகதலின் மரியா, ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம் இயேசுக்கு கொடுத்தனால பக்கத்திலே நின்று கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு முன்னுரையில் அந்த அம்மா படிச்சாங்க, 7 பேய்களை ஓட்டினார்கள் என்று சொல்லி. அதை நீங்க நல்லா டீப், அந்த வரலாற்று ஆசிரியர்கள் நல்ல அழகாக சொல்லுவார்கள். 7 பேய்கள் அப்படிங்கிறத விட 7 துன்பங்களை அவங்க இதுதான் அது பண்ணார். அதான் ஆழமாய் சொல்லப்படுகிறார். மாதாக்கும் 7 வியாகுலங்கள் இருந்தது, 7 வியாகுலம். அதை போல இவங்களுக்கும் ஒரு சொல்லப்பட முடியாத 7 துன்பங்கள், மனசை போட்டு உடைச்ச 7 துன்பங்கள் அவங்களுக்கு இருந்ததினாலதான் அவர்களை பேய் என்று விவிலியத்தில் சொல்லப்பட்டாலும் அவங்களுக்குள்ள இருந்த சஃபரிங், அந்த துன்பம், அந்த வேதனை, அவமானத்தை ஒழிப்பதற்காக 7 என்பது ஒரு முழுமையா அது அந்த நேரத்தில் கூட ஆண்டவருக்கு மட்டுமே சாட்சியமாக வாழ்ந்தாங்க. இது 3. 4வதா டிசைபிள்ஸுக்கே ஒரு பெஸ்டா இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு நச்சைத்தில் படிச்ச மாதிரி இயேசு கடவுள் இவங்களுக்கு சொல்லி இவங்க போய் தான் நான் ஆண்டவரை கண்டேன், இப்படி பார்த்தேன், இதை பண்ணேன், இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இவங்க போய் அப்போஸ்தலர்களுக்கு சொல்றாங்க. ஆனா டிசைபிள்ஸ் டிட் அண்டர்ஸ்டாண்ட் ஜீசஸை யாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கல. அவங்க உண்மையிலே புரிஞ்சுக்கலாங்க. 3 வருஷம் அவரோட இருந்தாங்க, ஆனா புரிஞ்சுக்கவே இல்லை. அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா he was a political, அதான் பேசிக் கான்செப்டே உடையுது பாருங்க. அவங்க எல்லாமே அப்போஸ்தலர்கள் எல்லாமே ஜீசஸை என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் இவருடைய பிரீச்சிங்கை பார்த்துட்டு மத்தேயு 5 வரும் அந்த மலைப்பொழிவு, எல்லா பயங்கரமா பேச 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 மக்கள் கிரௌட் அலையா வந்ததை பார்த்துட்டு they thought that யாரு டிசைபிள்ஸ் நினைச்சாங்க, யோ இவர் ஒரு பொலிட்டிக்கல் மெசையா போல இருக்குது, பக்காவா பேசுறாரு, பக்காவா செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் மெசை, அரசியல் மெசையாவாக பார்த்தாங்க. பட் ஜீசஸ் வாண்டட் டு இன்ட்ரோடியூஸ் ஹிம்செல்ஃப் as a suffering மெசையா. அந்த பேசிக் இல்லாதனால தான் அடிச்சு பிடிச்சி ஓடிடுறாங்க விட்ட உடனே. ஆனால் மதலைன் மரியாள் அப்போஸ்தலர்களுக்கு எல்லாம் ஒரு முதன்மை தன்மையாக இருந்து இயேசு கிறிஸ்துவை முதன்மையா ஃபர்ஸ்ட் வச்சதுனால தான் பெஸ்டா அவங்களால அந்த கடைசி கூட அப்போஸ்தலர்களை தாண்டி அவர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இது இருந்தது. அதே போல 5வதா சொல்லுவாங்க, இந்த வானதூதர்கள் இயேசுவை அறிவித்தார்கள், பிறந்ததை அறிவித்தார்கள். பிறப்பை லூக்கா 2:7 வரும், பிறப்பை வானதூதர்கள் அறிவித்தார்கள், உயிர்ப்பை மகதலேன் மரியா மக்களுக்கு அப்போஸ்தலருக்கு அறிவித்தார். இந்த வானதூதர்களினுடைய பண்பு நலன்களை போல இந்த அம்மாவுக்கு கொடுத்து எப்படி செய்தார்கள் என்று சொல்லி இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது அது இது அதுன்னு சொல்லி இப்போ நம்ம லைஃப்ல ப்ராக்டிக்கலா ஒரு விஷயத்தை நான் தியானிக்க உங்களை ஆசிரிக்கிறேன். இது மகதலேன் மரியாதை, இன்னும் நிறைய ஜீசஸ் லைஃப்ல இப்போ படைப்பு காலம் நிறைய போயிட்டே இருக்கும், நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். இப்போ ப்ராக்டிக்கலா ஒரு 2 நிமிஷம் நல்ல அட்டென்ஷனை கொடுங்க. நம்ம லைஃப்ல இங்க உட்காந்துக்கிற நம்ம லைஃப்ல யாருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன், முதன்மை தன்மை யாருக்கு கொடுக்கிறேன், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் யாருக்கு கொடுக்கிறேன். சமீபத்தில் ஒரு நாடகம் ஒன்று போட்டாங்க, ஒரு நாடகம், சிம்பிளான நாடகம். அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சோஃபா, அவங்க ஒரு நாடகம், தயவுசெய்து கொஞ்சம் கவனிங்க, இதுல பயங்கரமான ஒரு அர்த்தம் அடங்கி கிடக்கிறது. ஒரு நாடகத்துல கணவன் மனைவி ஒரு பையன் காலையில ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சோஃபா ஒன்று இருக்கு, அந்த சோஃபால 3 பேர் தான் உட்காரலாம், 3 பேர் தான் உட்காரலாம். 4வது பேர் இருந்தால் அது உடஞ்சிரும் அந்த கண்டிஷன். இவங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாரு, லோட்னு கதவு தட்டுறாரு. யாரும் திறந்து பார்த்தா ஜீசஸ் வந்து நிற்கிறார், அந்த ஒயிட் அங்கி அந்த ரெட் ஷால் போத்துட்டு அப்படி நின்று அப்படி வந்து நிற்கிறார். ஐயோ ஜீசஸ், நீங்களே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களா, வாங்க 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 வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார வைக்கிறாங்க அந்த சோஃபால. அவர்கிட்ட பேசிட்டு இருக்க திரும்பவும் லோட்னு கதவு தட்டுறாங்க. என்னடா காலம், இது நாடகம், என்னடா கதவு தட்டுறாங்களேன்னு சொல்லி திரும்பி போய் பார்த்தா தமிழ்நாடு ஸ்டைல் ரஜினிகாந்த் வந்து நிற்கிறார். ஐயோ நீங்களே வந்துட்டீங்களா, அரசியல் போறேன் நீங்க கடைசியில் வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கொண்டு வந்து பக்கத்துல ஜீசஸ் பக்கத்துல உட்கார வச்சிட்டாங்க. 2வது ஆள் பேசிட்டு இருக்கும்போது என்ன ஏதுன்னு பேசிட்டு இருக்கும்போது திரும்பவும் தட்டுறாங்க. 3வது ஆளா விஜய் வந்துட்டார். ஐயோ இவ்வளோ அதை பண்றீங்களா அதை பண்றீங்கன்னு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, யார் யார் வந்துட்டது, ஓகே 3 பேர் வந்துட்டாங்க. இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்க கதவு தட்டுறாங்க. இங்கதான் முக்கியமான இது,
இது 3 பேர் தான். இதுக்கப்புறமா யாரையும் உட்கார வைக்க முடியாது. உடனே அவங்க போய் பார்க்கும் பொழுது அமலாபால் ஆக்ட்ரஸ் இருக்கிறா இல்லையா, அவ வரா. இவங்க உடனே இந்த தலைவர் 3 பேர் உட்காந்துட்டாங்க, இந்த பொண்ணு வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம லைட்டா ஜீசஸ்ட்டு போயிட்டு, ஜீசஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் அந்த மூலையில போய் உட்காந்து நின்றுக்கங்களே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா அவங்க வேற வந்துட்டாங்க. அவரு அப்படியே அந்த நாடகத்தில் அப்படியே போய் அப்படியே ஒரு வாரத்தில் போய் அப்படி நிற்கிறார். இவங்களுக்கும் தள்ளி உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து உட்கார வச்சிட்டாங்க. முடிஞ்சது, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த டீச்சர் ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுத்தாங்க பாருங்க, இது உங்க மனசை உடைக்கட்டும், தொடட்டும், இது எங்க எல்லாத்துக்காக ஒரு வார்த்தை என்று நான் சொல்லுகிறேன். அது சாத்தின உடனே அந்த டீச்சர் கொடுக்குறாங்க, உலக பிரகாரமான நபர்களுக்கும் படிப்புக்கும் அதற்கும் இதற்கும் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு கடவுளை நாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மூளையில தள்ளி விட்டுறோம். இது எவ்வளவு ஒரு உண்மையாக இருக்குது பாருங்க. உலக பிரகாரமான நபர்களுக்கும் படிப்புக்கும் பதவிக்கும் அதுக்கும் இதுக்கும் நான் ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு கடவுளை தூர தள்ளி விட்டு விடுகிறேன் அப்படிங்கிறாங்க. பிள்ளைகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, இது கடவுள் வைங்களே, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, அல்லது அதை தாண்டி நான் எதையாவது கொண்டு வந்து வைக்கிறேனா? ஃபாதருக்கு தெரியும், ஊட்டியில் அன்பு கவுன்சிலிங் சென்டர் என்று சொல்லி ஒன்று ஆரம்பித்து அதுக்கு டைரக்டராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். எங்கள் டைசஸில் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் பிஹெச்டி இந்த சைக்காலஜி கவுன்சிலிங்கில் முடித்ததுனால எங்கள் பிஷப் அதை இது பண்ணி கொடுத்தார். இதுவரையும் ஏறக்குறைய 15-20 வருஷம் ஆகிறது. 2000க்கு மேலே கவுன்சிலிங் கொடுத்துருக்கிறேன். அந்த கொஞ்ச அனுபவத்தில் ஒரு வார்த்தை, உங்கள் மனதை தொடுவதற்காக ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இவ்வளவு கவுன்சிலிங்கில் கொடுத்ததை வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நீங்களும் நானும் கடவுளை முக்கியத்துவம் கொடுக்காமல் வேற எது கொண்டு வந்து, ஜாதியோ அல்லது படிப்போ அல்லது அதே படிப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் படிப்பு, எதை கொண்டு, பணமோ பதவியோ ஆணோ பொண்ணோ எதை கொண்டு வந்து வைத்தாலும் we will feel a kind of vacuum. எதிர்காலத்தில் 10 வருஷம் 15 வருஷம் ஒரு வெற்றிடத்தை, இப்ப கடவுளை பின்னாடி தள்ளிவிட்டு எதை கொண்டு வந்து வச்சாலும் பின்னாடி எதிர்காலத்தில் ஒரு வெற்றிடத்தை பார்ப்போம். வெற்றிடத்தை பார்ப்போம். என்னடா லைஃப், என்னடா, எதுக்குடா ஓடணும், எதுக்குடா சம்பாரிச்சோம், எதுக்குடா பண்ணோம். நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், சொன்னேன்னு சொல்லியான்னு தெரியல. ஒரு ஆசிரியர் காசை சேர்த்து 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 வச்சாங்க. சொன்ன வார்த்தை, ஃபாதர் எதுக்குமே செலவு, டீ குடிக்கணும்னு கூட யோசனை பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து என் பொண்ணுக்காக வச்சேன். நல்ல கிராண்டா கல்யாணம் பண்ணேன். 6 மாசத்துல எட்டி வச்சு போய் இதுல போய் சேர்ந்துக்கோ, அனாதை இல்லத்துல சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு என்ன, வாட் இஸ் தேர் ஃபாதர் இன் லைஃப், என்ன ஃபாதர் இருக்கிறது? பிள்ளைகளை நான் உணர்ந்து பேசுகிறேன், பிரசங்கத்துக்காக பேசு. மகதலேன் மரியாள் ப்ரையாரிட்டி. நம்ம லைஃப்ல எதை கொண்டு வந்து முன்னாடி வச்சாலும் அடி மேல அடி, எங்கேயாவது ஒரு அடி விழுக்கும். அப்ப இதை கடவுளை கொண்டு வந்து வச்சுட்டா அந்த வாக்கியம் கிடைக்காதா ஃபாதர்? வாக்கியம் வரும், ஆனா அதை தாங்கிறதற்கு, அதை ஓவர் கம் பண்றதற்கு இந்த கடவுளுடைய சக்தி கிடைக்கும். ஆதி ஆகமத்தில் இது தெளிவாக தெரியும். பைபிள் எத்தனை பேர் கொண்டு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதில் படைச்சதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாக்கியமும் இந்த ப்ரையாரிட்டி, கடவுளுடைய ப்ரையாரிட்டி எதுங்கிறது தெரியும். ஆதி ஆகமம் பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வெளிச்சத்தை படைச்சார், 6ல் வானத்தை படைச்சார், 9ல் பூமியை படைச்சார், 15ல் விண்மீனை படைத்தார், 18ல் நல்லது என கண்டார், 20ல் இந்த பறவைகளையும் இதையும் விலங்குகளையும் படைத்தார், 22ல் ஃபர்ஸ்ட் பிளெஸிங் கொடுக்கிறார், 25ல் விலங்குல படைச்சது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல விட்டுருச்சு. செகண்ட் சாப்டர்ல தான் மனுஷனை படைக்க. நல்லா கவனிங்க, நான் கடகடன்னு சொன்னாலும் அதோட ஜீஸ்ட பிடிச்சுங்க. 2:7 மனுஷனை படைக்கிறார். 2:7 படைச்சிட்டு 2:17 சாவை பத்தி சொல்றார். தம்பி, இந்த மரத்தில் இருக்கிறதெல்லாம் எதையுமே தின்னாத, எல்லாத்தையும் தின்னு, அந்த சென்ட்ரல் இருக்கிற சாப்பிடாத, சாப்பிட்டனா செத்துருவேன்னு சொல்லி 2:7 படைச்சாரு. 2:17 சொல்றாரு. அப்ப பொண்ணை படைக்கல, 2:22 தான் பொண்ணை அந்த இதை எடுத்து படைக்கிறார். 2:22 தான். அடுத்த சாப்டர்ல வந்தீங்கன்னா அழகா வரும். 3வது அதிகாரம் 1வது வசனத்துல பாம்பு பெண்கிட்ட கேட்கும், ஏமா இங்க இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட வேண்டாவான்னு சொன்னாரா அப்படின்னு 3:1 கேட்கும். அப்ப இவங்க இந்த அம்மா என்ன சொல்லி இருக்கணும்னா, கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, என்ன சொல்லி இருக்கணும்னா, என்னை அந்த அந்த விஷயத்த என் கணவர்கிட்ட சொல்லும் பொழுது நான் படைக்கப்படவில்லை. 17 சொல்லிட்டு இருக்கிறாரு, என்ன 22 தான் படைச்சாரு அப்படின்னு சொல்லாம இது என்ன சொல்லிடுச்சுன்னா, எல்லாத்தையும் சாப்பிடலான்ட்டாரு, அந்த நடுவில் இருக்குது என்று சொன்னார் என்கிட்ட அப்படிங்கிற வார்த்தையை விட்டுறாங்க 3:3.
அப்ப அந்த சாபம் கொடுக்கிறார், நீ மன்னிக்க திரும்புவாயாகன்னு சொல்லி 3:19 சாபத்தை கொடுத்துட்டு, இங்க பாருங்க இதான் சாபத்தை கொடுத்துட்டு கடவுள் ப்ரையாரிட்டி பாருங்க, இவன் அவமானமா இருக்கிறான், துணி இல்லாம கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இவர் எடுத்துக்கொண்டு போய் தோளால் ஆன இதை கொண்டு போய் இந்தப்பா 3:21 வரும். தந்தை கடவுளினுடைய ப்ரையாரிட்டி ஆதாமும் ஏவாளுமா இருந்தது, பாம்போ மற்ற இது எதுவுமே இல்லை. ப்ரையாரிட்டி எதுன்னா இதாக இருந்தது. ஜீசஸுடைய லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்துற அளவுக்கு, கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்துற அளவுக்கு, நான் முந்தானே சொல்லிட்டு இருந்த அந்த அமெரிக்காவில் நடந்த நிகழ்வு, அந்த கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி, காரணம் என்னன்னா 1 பேதுரு 1:19 என் மக்களுக்காக ரத்தம் சிந்துதல் இல்லாமல், எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பில்லை என்று சொல்லி முடித்தார். இது எல்லாமே போட்டுங்க. இப்ப திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், அகுஸ்தினர் அழகாக சொல்வார், நேற்று இந்த வார்த்தை சொன்னேன், nobody can change me, என்னை யாரும் திருத்த முடியாது, மாசோ ரெட்ரீட்டோ எதுவுமே nothing can change me, எதுவுமே என்னை திருத்த முடியாது unless and otherwise நான் மாற வேண்டும் என்று சொல்லி. இப்ப கடவுள் உங்க கையில் அந்த பட்டாம்பூச்சை கொடுத்திருக்கிறார், அமுத்திட்டு செத்துருச்சுன்னு சொல்லலாம், அதே பட்டாம்பூச்சை பறக்க விட்டு உயிரோடு இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம ப்ரையாரிட்டி எதற்காக கொஞ்சம் மாறலாங்களா, கொஞ்சம் மாறலாம். ஃபேமிலியில் கடவுளை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரலாம். எல்லாம் பிரச்சனைக்கு மேலே, அவமானத்திற்கு மேலே எல்லா லைஃப்லையும் எல்லாமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நான் ஆஸ் அ ப்ரீஸ்ட், ஆஸ் அ சிஸ்டர், ஆஸ் அ லே பீப்புள், நம்ம நிலைமையில் என்னுடைய இதை யாருக்காக வைக்கிறேன், அங்கே தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்குது. ஒரு நிமிஷம் கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் கண்களை மூடி உண்மையாய் மனசாட்சிக்குள்ள, காந்தி சொன்னார், ஐ நெவர் எவர் சா மை காட், மை கான்சியஸ் இஸ் மை காட் அப்படின்னு சொன்னார். கடவுளை பார்த்ததில்லை, என்னுடைய மனசாட்சி தான் என்னுடைய கடவுள் என்று சொல்லி, அந்த மனசாட்சி கடவுள் நம்மகிட்ட இருக்கிறார். இதுவரையும் என் வாழ்க்கையில நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கேன்? பரவாயில்ல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், தூக்கி போடுங்க, எதுவுமே வேண்டாம். ஐசையா 43:8 சொல்லுகிற, கடந்ததாகவே இருந்தது போது என்று சொல்லி தூக்கி போடுங்க. இன்னைக்கு இந்த ஃபீஸ்ல இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இதோட ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகாய 2:9 சொல்லப்பட்டது போல நலன்களை நல்குகிற இடமாக இது இருக்கிறது. ஒரு தீர்மானம் எடுக்கலாம், நான் இனிமேல் கடவுளுக்காக முக்கியத்துவம் கொடுக்கிறேன். எழுந்து நின்று விசுவாசத்தினை அறிக்கையிடுவோம். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை விசுவாசிகளின் மன்றாட்டாக நாம் செபிப்போம். நீங்கள் பாட வேண்டியது, ஆண்டவரே எம் ஆண்டவரே எம் மன்றாட்டை கேட்டருளும். எம் மன்றாட்டை
திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். மகதல மரியா முதலில் நான் ஆண்டவரை கண்டேன் என்று நற்செய்தி அறிவித்தது போல தாங்கள் பெற்றுக்கொண்ட திரு தூது பணியை திறம்பட செய்ய தேவையான வரங்களை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை நண்பு நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு என்று கூறும் இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். இவர்கள் தன்னலம் இல்லாமல் பிறர் நலம் காக்க புனித மரிய மதலேன வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று கூறும் இறைவா, புனித மகதல மரியா ஆண்டவரின் பாதங்களை கண்ணீரால் நனைத்து பாவ மன்னிப்பு பெற்றது போல எல்லா வாலிப பிள்ளைகள் அனைவரும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல பலனளிக்க புனித மரிய மதலேன வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீர்வதிக்கும் இறைவா, இந்த திருவிழா திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கும் மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புனித மரிய மகதலேன வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார் என்று கூறும் இறைவா, எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நல்ல பருவமழையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புனித மரிய மகதலேன வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமும் ஒருக்கமும் நிறைந்த ஆண்டவரே, இப்பொழுது படிக்கப்பட்ட இந்த திருப்பலினுடைய கருத்துக்கள், நன்றறிதல்கள், வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரினுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் ஆணி பாய்ந்த அந்த பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்று ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வார்த்தை வாழ்வாக எமை தந்தோம் இறைவா, வாடும் புவி மாந்த நிலை மாறவே
அனைத்தும் அன்பாயேற்பாயே வறியோர் வாழ்வும் எளியோர் உழைப்பும் அனைத்தும் அன்பாயேற்பாயே. பலியின் பொருளாய் பலியின் பொருளாய் பகிர்ந்து மகிழ்வோம் காணிக்கையாய் வார்த்தை வாழ்வாக எமை திராட்சை ரசமாய் மாற்றிடுமே வார்த்தை வாழ்வாக எமை திராட்சை ரசமாய் மாற்றிடுமே உழைப்பின் பயனும் அப்பமும் ரசமும் உவந்தே ஏற்பாய் அர்ப்பணமே. உழைப்பின் பயனும் அப்பமும் ரசமும் உவந்தே ஏற்பாய் அர்ப்பணமே. இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோ ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவாய் இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவாய். பசித்தோர் வாழ்வோம் பூசித்தோர் உயர்வோம் அளித்தோம் பலியாயே பாயே பசித்தோர் வாழ்வும் புசித்தோர் உயர்வும் அளித்தோம் பலியாய் ஏற்பாயே. அன்பு பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளிலிருந்து வலியேற்றிக் கொள்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, புனித மதலை மரியா புரிந்த அன்பு பணியை ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை நிறைவாய் ஏற்றருளுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆகவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இருப்பதைக் கண்டு கல்லறையில் கிடக்கப்பட்டிருந்த அவரை தேடினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 மூவொரு இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்துமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பெர்னர்ட் மொரஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயரத்திலும் எதிர்நோக்குடன் துயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோறும் அனைவரோடும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகன் ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலியான புனித மரியா மக்தலேனம்மாள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவி அன்பில் நிறைவு பெற செய்தார்களும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. எழுந்து நிற்போம். நம்முடைய புனிதை அதிகாலையில்
இயேசுவை தேடி முதன்மை தன்மை முக்கியத்துவம் கொடுத்து என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதனுடைய வரலாற்று பின்னணி மட்டும் ஒரு சுருக்கமாக ஒன்று சொல்லுகிறேன். அதிகாலையில் கல்லறையை தேடி போனதற்கு பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கிறது. யூதர் யாராவது இறந்துட்டாங்கன்னா உடம்பு ஃபுல்லா பர்ஃப்யூமை போட்டு 3 முறை போட்டு காய வச்சுட்டு ஒயிட் கிளாத்ல நல்லா சுத்தி இறக்கிடுவாங்க. நம்ம மாதிரி தோண்டி உலர போறதுல அந்த கேவ்ல ஒரு குகையில தள்ளி விட்டுட்டு பெரிய கல்லை வச்சிருவாங்க. அதான் அவங்களுடைய முறை. எதற்கு இந்த பர்ஃப்யூமை போடுறாங்க அப்படின்னா, பாடி டீகம்போஸ் உடனடியாக அழுகிடக்கூடாது. லெனின்க்கு அதை போட்டாங்க. 1917 பிரெஞ்சு புரட்சி கொண்டு வந்து அவருக்கும் அதை கொண்டு வந்து போட்டாங்க. ஏன்னா உடம்பு சீக்கிரமாக இதாயிடக்கூடாது. யூதர்களுக்கு அப்படி செய்வாங்க. ஆனால் இயேசுக்கு அதை செய்ய முடியல. காரணம், பாஸ்கா விழா வந்துருச்சு 3 மணிக்குள்ள. அதனால எப்படியாவது சவத்தை உள்ளார் தள்ளிடணும்னு சொல்லி தள்ளிட்டாங்க. இந்த அம்மா புனிதை, நம்முடைய புனிதை, அந்த பர்ஃப்யூம் பாட்டிலோடு வீட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க 3வது நாள். எதற்கென்றால் இந்த பர்ஃப்யூமை போடுறதுக்காக தான். காலையில் வர்றாங்க, அதிகாலையில் வந்து தேடுறாங்க. அது பெரிய பாறை பிடிச்சி தள்ள முடியாதுங்கிறதுக்காக she was searching a gardener, வேலை செஞ்சுட்டு இருக்கிற தோட்டக்காரன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. கிடைச்சா 2 பேர் சேர்ந்து அந்த கல்லை தள்ளி போட்டுடலாம். அப்போதான் ஜீசஸே வந்து, இன்னைக்கு நற்செய்தியில் படிச்சோமா, ஜீசஸே வந்து அப்பியர் பண்ணும் போது அவங்க மைண்டு ஃபுல்லாக தோட்டக்காரன் கல்லை தள்ளணும் அப்படின்னு இருந்ததுனால அவரே வந்தபோது கூட, ஐயா தோட்டக்காரரே, என் இயேசுவை காணவில்லை என்று சொல்லுகிறாங்க. மைண்டு ஃபுல்லா ஜீசஸ்க்கு இது போடணும்னு சொல்லிட்டு. அப்பவும் அந்த வார்த்தை பார்த்தீங்களா, மரியா அப்படின்னு அவருடைய ஆழத்துல அந்த குரலை கொடுத்து கூட்டின உடனே, ரபுனி, நீதான் என் கடவுள், யூ ஆர் மை காட் அப்படின்னு சொல்லி அந்த பொசஸ் அந்த முதன்மை தன்மையில வச்சுட்டு எல்லாத்தையுமே தூக்கி போடுகிறார்கள். நம்ம லைஃப்ல இதை அதிகமாய் தியானித்து கொண்டே இருப்போம். இயேசு கடவுள் குறிப்பாக இந்த நற்கருணை இடத்துல கடவுளை முதன்மை பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது எல்லாமே கிடைக்கிறது. கண்களை மூடி கரங்களை விரித்து இயேசு கற்றுக் கொடுத்த பாடி நம்முடைய குடும்பத்திற்காகவும் இந்த திருத்தலத்திற்காகவும் திருத்தலத்தை நிர்வகிக்கிற பங்கு தந்தை மற்ற இந்த விகாரத்தில் இருக்கிற விஎஃப் ஃபாதரு மற்றும் இருக்கிற எல்லா தந்தையர்கள், அருட்சகோதரிகள், உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக கடவுளை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பாடி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பெரின்ப வாழ்விற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பவர்களுக்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கண்களை திறந்து இயேசு கிறிஸ்துவை உற்று பாருங்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 33 ஆண்டு கால வாழ்க்கையில் பிரையாரிட்டி முக்கியத்துவம் கொடுத்தது மனிதனுக்கு மட்டும்தான். 33 ஆண்டுகளாக பெத்சாய்தா குளத்தில் இறங்க முடியாமல் கஷ்டப்பட்டிருந்த யோவான் 5:5 இவர் போய் குணத்தை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்தார். செத்துப்போன லாசர் யோவான் 11:8 இப்படி எல்லாருக்குமே இவர் சென்று முக்கியத்துவம் கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, இவருக்கு எப்பொழுது நாம் முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறோமோ அப்பொழுது எல்லாம் நிறைவாய் ஆசீர்வாதமாய் கிடைக்கும். இவரை போல வாழ நமக்கும் அழைப்பிடப்படுகிறது. நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும். தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமீது தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமீது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமீது தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. என் இறைவா, என் உயிராக உறவாக வா. என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது இந்த நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. கரை தேடும் களமாக நானும் இங்கே அலையாக நிலையாக வா. ஒளி தேடும் மலராக நான் ஆகிறேன், மறையாது குறையாது வா. ஊதாரி மகனாக நானும்
மனமாற்றவா திசை மாறி போகின்ற ஆடாகினே இடைமறித்து என்னை மீட்கவா நான் உனக்காக உருவானே வா நீ வா 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 என் இறைவா எங்கள் நீராக உணர்வாக வா 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 என் தலைவா நெஞ்சம் நீங்காத நினைவாக வா தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான இறைவா, புனித மகதலா மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்மறை பொருள்கள் எங்களிலும் உமது அன்பை நிலைத்திருக்க வரமருளுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. பிறந்தவரே, கீரப்பாத்தில் வாழ்பவரே, மாந்தர்கள் வேண்டுதல் கேட்பவரே, மண்ணில் வாழ்வோர் காவலியே, காட்சியில் கண்டாய்